தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்தப்போ திமுகவை நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை மாநில அரசு அதை செயல்படுத்துறதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுல எந்த திட்டத்துக்கு நாங்க ஒன்றிய அரசோட எந்த திட்டங்களுக்கு தடையா இருந்தது தமிழ்நாடு அரசு அப்படின்ற பட்டியலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய பேச்ச கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா மாற்று கட்சிகளை தாக்கி பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் உரிமைதான். அப்படி தாக்கி பேசுவதற்கு பிரதமருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசின் பணம் என்று எதுவுமே எப்போதுமே கிடையாது. எல்லாமே மாநிலங்களில் இருப்பவர்களின் வரிப்பணம். இன்னும் சொல்ல போனால் வருமான வரி கூட மாநிலங்களில் இருப்பவர்கள் தானே கட்டுகிறார்கள். மத்திய அரசு நேரடி வரி விதிப்பின் கீழ் அது வருகிறது. மத்திய அரசுக்கென்று நேரடியாக பணம் திரட்டுகிற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கஸ்டம்ஸ் போன்ற ஒரு சில வாய்ப்புகள் மட்டும்தான். எனவே எல்லாமே மாநில பணம் தான். மாநிலங்களுக்கு அந்த வரி பகிர்வு எப்போதுமே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்பது கடந்த காலத்திலிருந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தான். பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூறிய எம்ஜிஆர் காலத்துல மன்மோகன் சிங் அவர்கள் நிதி கமிஷன் தலைவராக இருக்கும் போது ராஜீவ்காந்தி பிரதமர். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுக்க மறுத்தார் மன்மோகன் சிங். அதுல கோவப்பட்டு எம்ஜிஆர் தமிழ்நாடு அரசுக்கு கிளம்பி விட்டார். பிறகு ராஜீவ்காந்தி தலையிட்டு சமாதானப்படுத்தி அது நிதி கொடுக்க செய்தார். இது வரலாறு. 69 கலைஞர் முதல்வர், மொரார்ஜி தேசாய் நிதி அமைச்சர். மொரார்ஜி தேசாயிடம் பணம் கேட்க சென்ற போது, வறட்சி நிவாரணம் கேட்க சென்ற போது மொரார்ஜி தேசாய் நான் என்ன வீட்டில் பின்னால் பனங்காட்சி மரமா வைத்திருக்கிறேன் என்று கூறினார். இதை கலைஞரே நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாகவே மத்திய அரசுகள் எந்த கட்சியை சேர்ந்ததாக இருந்தாலும் மாநில அரசுகள், குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளுக்கு சரியான வரி பகிர்வு தருவது இல்லை. மற்றபடி மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு முட்டுக்கட்டை போடவே முடியாது. காரணம் என்னவென்றால் மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலங்களுக்கும் பயன் தருவதாகத்தான் இருக்கும். நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்திட்டு தான் வருது. அதுக்கு மாநில அரசால தடை போடவே முடியாது அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி திரு தராசு ஷியாம். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு.